டூம்ஸ்டே ட்ரைலர் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைலர் எப்படி இருக்குண்டா, ஓப்பனிங்லயே தூமோட வாய்ஸ் வச்சுதான் கொண்டு போறாங்க. நல்ல வழியா விஜய் சேதுபதி வாய்ஸ் வந்திருந்தா அந்த வாய்ஸை கேட்கும் போது எனர்ஜி லெவல் தானா ஏறுது. நாள் முடியறதுக்குள்ள மனசாட்சியை உலுக்குற ஒரு முடிவை எடுக்கணும். அப்புறம் சார்ஸ காட்டுறாங்க. அவர் ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருப்பாரு. ஓகே, உட்காந்துட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு உலகமே அவரோட உலகத்தை மோதிர மாரி சீன் காட்டியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. ஓப்பனிங்லயே அந்த சீன் வரதுனால அது ஒரு முக்கியமான சீனா இருக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே கூட ஒரு உலகம் இன்னொரு உலகத்தோட மோதிர மாரி கூட காட்டலாம். தூமோட பிரசன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு பக்கம் சைடா அவரே குமிஞ்சு இருக்கிறாப்ல. அது எதனாலன்னு தெரியல. முகத்துல அவர் மாஸ்க் வச்சுதான் காட்டுறாங்க. மாஸ்க் இல்லாம நம்ம ராபர்ட்ட காட்டல. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். பாப்போம், மாஸ்க் எடுத்தோட்டி அவர் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு படத்துல தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அது சீக்கிரட்டா தான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபிளைட் வருது. இது பாத்தீங்கன்னா தண்டர் போல்ட்ஸ். அந்த படத்துல பாத்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஒரு ஃபிளைட் அவங்க கிரகத்தை அடையிற மாரி காட்டியிருப்பாங்க. அதே தான், அதுல தான் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபிளைட்ல யார் வராங்கன்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4 டீமு பிளஸ் தோரும் வராரு. தோர் தான் இப்போ அந்த டீமை லீட் பண்ற மாரி காட்டுறாங்க. புது அவெஞ்சர்ஸ் டீமும் ஃபேண்டாஸ்டிக் 4 டீமும் தோர் தான் முன்ன நின்று இப்படிலாம் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்ற மாரி சீன் வச்சு காட்டியிருக்காங்க ட்ரெய்லர்ல. அப்படியே நம்ம ஒகண்டா சைடு காட்டுறாங்க. ஒகண்டா சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஷூரி நெய்மோரும் சண்டை போற மாரி சீன்லாம் வருது. ஒரு பேச்சுவார்த்தையில போய் சண்டை உருவாகிற மாரி சீன்லாம் வருது. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் 4ம் ஹெல்ப் பண்றாங்க. இதனால ஷூரி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணி ஏதோ போருக்கு தயாராகிறாங்க. எக்ஸ்மேன் டீம் காட்டுறாங்க. எக்ஸ்மேன் டீமோட நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில ஷான்சி வராரு. ஷான்சியும் கமிட்டும் சண்டை போடுறாங்க. அவங்க 2 பேர் ஃபைட்டு பயங்கரமா காட்டியிருக்காங்க. இதுல என்னன்னா எல்லாருமே நல்லவங்க தான். இவங்களுக்குள்ள ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. சில பல ட்விஸ்டோட தான் ட்ரைலரை விட்டுருக்காங்க. லோக்கி ஒரு சின்ன கிளிப்ஸ் மாரி ஆட் பண்ணிட்டு அவரை காட்டிட்டு முடிச்சிட்டாங்க. அவர் பெருசாலாம் ஒரு லெவல்ல காட்டல, சும்மா ஒரு கிளிப்ஸ் மாரி அவர் ஆட் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. தூம் என்ட்ரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரைலர்லயே ஹைலைட். தோர் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வார்ல மொத்த சத்தியும் கூட்டி கோடாலி எடுத்து தானஸ் நெஞ்சிலேயே இறக்குவாப்ல. அந்த சீன் யாராலையுமே மறக்க முடியாது. இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் அந்த சீன் வச்சிருப்பாங்க. அப்படியாப்பட்ட கோடாலி இப்ப தோர் அதே மாரிதான் வீசல எடுத்துட்டு அவரே அடிக்கிறாரு. அப்படின்னா அது பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படி அவர் அடிக்கக்குள்ள 2 விரல் லெஃப்ட் ஹேண்ட்லயே லீட் பண்றேன்னு சொல்லி நம்ம ராபர்ட் அதாவது டூம் 2 விரல்ல கோடாலி பிடிச்சி நிறுத்துறாப்ல. அப்படியே அந்த சீனுக்கு அப்படியே எப்படி இருக்குன்னு தெரியல. தியேட்டரே பிளாஸ்ட். இது வரைக்கும் அவரு எந்த படத்துலயுமே ஒரு பெருசா கொண்டு வராம ஒரு கேரக்டர் இந்த படத்துல ஒரு பயங்கரமா வில்லனா இறக்குறாங்க. அது எப்படிதான் அமைய போகுதுன்னு தெரியல. முக்கியமா இந்த ஒரு படத்திலேயே தூம் அழிக்க முடியாது யாராலையுமே. இந்த படம் ஒரு தொடக்கமா தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் தூம் அழிக்கிறதுக்கு அடுத்தடுத்த அவெஞ்சர்ஸ் படம் வரும். எனக்கு தெரிஞ்சு அதான்பா கான்செப்டா இருக்கும். இவனை ஜெயிக்கணும்னா ஏதோ அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம ஸ்டீவ் ராஜஸ் என்ட்ரி, கேப்டன் அமெரிக்கா என்ட்ரி பக்காவா இருக்கு. படம் பழைய மாரியே நிக்கிறாப்ல, சுத்திய வாங்குறாப்ல, ஒரு ஸ்மைல் பண்றாப்ல. அவெஞ்சர்ஸ் அசம்பிள். ஸ்டீவ் ராஜஸ் வந்துட்டாரு. இனிமேல் அப்படிதான். அது மட்டும் இல்லாம நிறைய சூப்பர் ஹீரோஸை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் காட்டல. பாப்போம், படம் வந்தோட்டி தான் அது எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி இது ஒரு ட்ரைலர் தான், அன்னை ஏகப்பட்ட ட்ரைலர் வரும். உங்களுக்கு ட்ரைலர் பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டுக்கங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமா நான் வீடியோவில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல திருத்திக்கிறேன். பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.